மழையின் துளிகள், காலத்தின் ஓட்டத்தில் சிக்கிய கதைகள், சில நினைவுகள் நீராகி நின்று விடுகின்றன, சில தீரா துளிகளாய். வெல்கம் டு தீரா துளிகள் பாட்காஸ்ட். காது கொடுங்கள், உடனிருங்கள். இந்த ஊற்றில் நீங்களும் ஒரு துளியாக. நான் உங்கள் ஜோபா. நான் உங்கள் இந்துமதி. ஹாய், வணக்கம் மக்களே. இது நம்ம தீரா துளிகள் பாட்காஸ்டோட முதல் எபிசோட். நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்மளோட பெஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதே மாதிரி இதில் எங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சி தான் பண்ணியிருக்கோம். அது பெஸ்ட்டாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் முழுசாக கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். சரி, நீங்கள் இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க, இந்தியாவை தேடி வந்த ஐரோப்பியர்கள். புதுசாக இருக்கா? நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்காது. ஏன்னா நம்ம வரலாற்று பாட புத்தகங்கள்லேயே நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஐரோப்பியர்களோட வருகையை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு 400 ஆண்டு கால இந்தியாவோட வழிகளை பற்றி நம்ம படிச்சிருப்போம். நம்மளோட சுதந்திரத்தை பற்றி படிச்சிருப்போம். அதை பற்றி தான் நம்ம இங்கே ஒரு சின்னதாக ஒரு அலசல் பண்ண போகிறோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு எப்படி வந்தாங்க, எதற்காக வந்தாங்க, அவங்க வந்ததுனால நம்ம இந்தியாவில் ஏற்பட்ட சாதக பாதகங்கள் என்ன அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம ஏன் இந்த டாப்பிக்கை எடுத்தோம் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்திய இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடு ஒரு கனவு தேசமாக தான் இருந்திருக்குது. அங்கே உள்ள ஒரு செல்வ செழிப்பு, அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை நிலை, இதெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. அங்கே எப்படியாவது ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிடணும், அங்கேயே போய் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நம்ம இளைஞர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுவே தான் ஒரு 600 வருடத்துக்கு முன்பு ஐரோப்பாவில் இருந்த செல்வந்தர்கள் வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இளவரசர்கள் வரையுமே இந்தியாவுக்கு வரணும், குறிப்பாக கிழக்கிந்திய நாடுகளுக்கு வரணும், இங்கே உள்ள வளங்களை கொண்டு போய் அவங்க நாடுகளில் விட்டு வணிகம் செய்யணும் அப்படின்னு அவங்க கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு இந்த இன்டர்நெட் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்குது. இந்த உலகத்தில் எங்கே என்ன நடக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்திய இளைஞர்கள் ஐரோப்பாவுக்கு போகணும், அங்கே எப்படிலாம் இருக்குது அப்படின்னு இன்டர்நெட் வழியாகவே தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு தகவல் தொழில்நுட்பம் பெருசாக வளராத காலம், போக்குவரத்தும் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி பெறாத காலம். அப்போது அந்த ஐரோப்பியர்களுக்கு எப்படி நம்ம கிழக்கிந்திய நாடுகளை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இந்த மார்கோ போலோ அவர் ஒரு வெனிஸ் நகரத்துலேருந்து வந்த ஒரு பயணி. அவர் இங்கே நம்ம நாட்டை பார்த்துட்டு இங்கே உள்ள வளங்கள் எப்படி இருந்துச்சு, இங்கே இருந்த மக்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருந்துச்சு, இங்கே உள்ள அரசர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்லாம் அவரோட பயணக்குறிப்பில் நிறைய எழுதுகிறாரு. அதை படித்த பல ஐரோப்பியர்களுக்கு இந்தியா போன்ற கிழக்கிந்திய நாடுகள் ஒரு கனவு தேசமானது அப்படின்னு சொன்னோம்னா அதில் மிக இல்லை. சரி, நம்ம ஐரோப்பியர்கள் வருகைக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் இந்த அரசியல் சூழலும் பொருளாதார நிலைமையும் வணிகமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்க வந்ததுக்கப்புறம் அது எப்படி அதில் மாற்றம் ஏற்படுது, அதுக்கப்புறம் தொடர்ந்து 400 ஆண்டுகள் நம்ம எப்படி அடிமைப்படுத்தப்படுறோம், அதுக்கு பிறகு எப்படி சுதந்திரம், அது எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஐரோப்பியர்கள் வருகையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிழக்கிந்திய நாடுகள், குறிப்பாக இந்தியாவில் இருந்த இந்த அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சு, இங்கே உள்ள பொருளாதார நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க நம்ம விட்டு போனதுக்கப்புறம் எப்படி தலைகீழாக மாறுனுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த ஐரோப்பியர்கள் வர தொடங்கிய காலம் பார்த்தோம்னா ஒரு 1600கள்.
கிபி 1600களில் தான் வந்து இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க அதிக அளவில். அந்த காலகட்டத்தை இப்போ நம்ம பார்ப்போம். கிபி 1600லேருந்து கிபி 1650 வரை இந்தியாவில் அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அடுத்து பொருளாதார சூழல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவை 2 பகுதியாக பிரித்து பார்ப்போம். இப்போ இருக்கிற மாதிரியே வட இந்தியா, தென்னிந்தியா. வட இந்தியாவில் எப்படி அரசியல் சூழல் இருந்துச்சு, தென்னிந்தியாவில் எப்படி இந்த அரசியல் சூழல் இருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வட இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த காலமான கிபி 1600லேருந்து 1650 வரை அது வந்து முகலாயர்களோட பொற்காலம்னே சொல்லலாம். அவங்களோட புகழ், அவங்களோட பேரரசு எல்லாமே உச்சத்தில் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் நிறைய ஐரோப்பிய பயணிகள் நிறைய பேர் வந்தாங்க. வந்து முகலாய அரசர்களை பற்றியும் அங்கே இருந்த மக்களோட சூழல் இதை பற்றிலாம் நிறைய நூல்கள், அவங்களோட பயண குறிப்புகளை நூல்களாக எழுதினாங்க. இதை பார்த்து படித்த இன்னும் பல ஐரோப்பியர்களுக்கு நம்ம நாடுகள், நம்ம கிழக்கிந்திய நாடுகளுக்கு மேலே இருந்த அந்த ஒரு கனவு வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கனவுன்றது அந்த நிலையை விட்டு ஒரு மோகம், எப்படியாவது இந்தியாவுக்கு போயிடணும் அப்படின்ற மோகம் வந்து ஒரு காட்டு தீ மாதிரியே வளர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த 1600களில் தான் வந்து அக்பர், அந்த பேரரசர் அக்பர் வந்து குஜராத்தையும் ராஜஸ்தானையும் ஜெயிச்சு முகலாய பேரரசோடு இணைச்சிக்கிறார். அவரோட ஓரளவுக்கு அவரோட இந்த ஏகாதிபத்திய கனவு வந்து ஓரளவுக்கு நிறைவேறுது. முக்கியமாக அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் நகரம், இப்போது வணிகத்தில் தலை சிறந்து இருக்குது அந்த சூரத் நகரம். அதே மாதிரி அந்த காலத்துலேயும் வணிகத்தில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நகரமாக இருந்திருக்குது. அந்த நகரத்தோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அந்த முகலாயர்கள் வந்து அதுக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. முகலாயரோட ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா மாகாணத்துலேயுமே வந்து ஒரே ஒரு ஆளுநர் தான் இருப்பார். ஆனால் இந்த சூரத் நகரத்துக்கு மட்டும் 2 ஆளுநர்களை அவர் வந்து நியமிச்சிருந்தார். ஒருத்தவர் அந்த சூரத் நகரத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான் அவரோட வேலை. தப்தி நதிக்கரையில் வந்து ஒரு கண்காணிப்பு கோபுரத்தை கட்டி அதில் இருந்து சூரத் நகரம் முழுமையும் அவர் கண்காணிச்சிக்கிட்டு இருந்தார். சூரத் நகரத்தோட பாதுகாப்பில் முக்கியமாக அவரோட பங்கு அதிகமாக இருந்துச்சு. அடுத்து 2ஆவதாக நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூரத் நகரத்தை நிர்வகிக்கிறது, அப்புறம் அங்கே நடைபெறக்கூடிய வணிகங்களுக்கு சுங்க வரி விதிக்கிறது. இது 2 மட்டும்தான் அவரோட வேலை. மித்த மாகாணங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆளுநர் தான், அந்த ஒருத்தவர் தான் இந்த 2 வேலையும் பார்த்தாரு. ஆனால் சூரத் மிகப்பெரிய ஒரு வணிகத்தலமாக இருந்ததுனால இங்கே மட்டும் 2 ஆளுநர் நியமித்தாங்க. பாதுகாப்புக்கு தனி, வரி வசூலுக்கு தனி. அப்போ இதிலேருந்தே அந்த காலத்தில் சூரத் எவ்வளோ ஒரு முக்கியமான நகரமாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கிழக்கு பகுதியில் அக்பர் வந்து வங்காளத்தையும் எப்படியும் ஜெயிச்சு முகலாய பேரரசு கூட இணைச்சிடணும்னு பார்த்தாரு. ஆனால் அவரோட காலத்தில் அது முடியாமல் போயிடுச்சு. அடுத்ததாக வந்த ஜஹாங்கீர் அவரோட கனவை நிறைவேற்றினார். அப்புறம் அக்பர் காலத்தை பற்றி நம்ம இந்த காலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வருவாய்த்துறை. வருவாய்த்துறையில் வந்து இப்போ எப்படி நம்ம ஒரு செட்டப் வச்சுருக்கோம், நாடு முழுமைக்கும் ஒரே மாதிரியான அலுவலர்கள் நியமனம் செய்து ஒரே மாதிரியான வரி வருவாயை வந்து வரியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களும் சரி அவங்க மூலமாக வழங்குறது. அதே மாதிரி அந்த காலத்தில் எப்போது கிபி 1600 இப்போனாவது நமக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது, போக்குவரத்தும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. ஏதாவது ஒரு திட்டமோ சட்டமோ கொண்டு வந்தோம்னா ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறோம். ஆனால் அந்த காலத்தில் பேரரசர் அக்பர் ராஜா தோடர்மால் அப்படின்ற ஒரு நிதித்துறை அமைச்சர்னே சொல்லலாம். அவரோட வழிகாட்டலின்படி அவரோட பேரரசு முழுமைக்கும் ஒரே மாதிரியான வரி வசூல் செய்யும் திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறார். அந்த திட்டத்தை தான் ஆங்கிலேயர்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அவங்க பின்பற்றினாங்க. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி இப்போ பின்பற்றிட்டு இருக்கோம். நம்மளோட இந்த வருவாய்த்துறைக்கே வந்து
தொடர்மாலை வந்து நம்ம ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. கடைசியாக அக்பர் வந்து இறந்து போகும்போது ஒரு வலுவான ஒரு பொருளாதாரம் வளம் மிகுந்த ஒரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு நிர்வாகத்தில் சிறந்து விளங்க ஒரு பேரரசை தான் விட்டுட்டு போனாருன்னு சொல்லலாம். அடுத்ததாக இதே காலகட்டத்தில் தென்னிந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். குறிப்பாக நம்மளோட இந்த தமிழ்நாடு, தமிழகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா வட இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசு, ஒரு பேரரசு வலிமையாக இருந்துச்சு, ஒரு நன்கு நிர்வகிக்கப்பட்ட ஒரு அரசாக இருந்துச்சு, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரசாக வட இந்தியாவில் முகலாய அரசு இருந்துச்சு. ஆனால் தென்னிந்தியாவில் பார்க்கும்போது பார்த்தோம்னா விஜயநகர அரசு அப்போ தான் வந்து அதோட சரிவை சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு. விஜயநகர ஆட்சியின் கீழே வந்து தமிழ்நாட்டை வந்து செஞ்சி நாயக்கர், மதுரை நாயக்கர், தஞ்சை நாயக்கர்னு 3 பேரும் அரசாட்சி செலுத்தி வந்தாங்க. இந்த 3 நாயக்கர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விஜயநகர அரசுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை வந்து திரட்டுறது, அதே மாதிரி மனித வளத்தை வந்து சேகரித்து கொடுக்கறது. விஜயநகர பேரரசுக்கு தேவையான நிதியும் மனித வளத்தையும் கொடுக்கறது தான் இந்த 3 நாயக்கர்களோட முக்கியமான வேலையாக இருந்துச்சு. கிபி 1565 தலைக்கோட்டை போர் நடக்குது. இந்த தலைக்கோட்டை போரில் அகமது நகர், பீஜப்பூர், கோல்கொண்டா இந்த 3 சுல்தான்களோட கூட்டுப்படை வந்து விஜயநகர வந்து தோற்கடிச்சிருது. இதுதான் வந்து நம்ம தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையுது. அது வரைக்கும் விஜயநகர பேரரசு கீழே, ஒரே அரசு கீழே இருந்த நம்மளோட தென்னிந்தியா இந்த சுல்தானிய கூட்டுப்படையில் தோற்றதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாமல் மாறி போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்த 3 நாயக்கர்கள், செஞ்சி, மதுரை, தஞ்சை, இந்த 3 நாயக்கர்களும் என்ன ஆகுறாங்க, நமக்கு மேலே இருந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு, நம்ம தனித்தனியாக ஆட்சி பண்ணிப்போம், சுதந்திரமாக இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி 3 பேரும் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த 3 நாயக்கர்கள் ஆளக்கூடிய நிலப்பரப்பும் ரொம்ப பெருசு. தமிழ்நாடு முழுமைக்கும் அவங்க வந்து ஆட்சி பண்ணும்போது அது மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் அவங்களுக்கு அந்த 3 நாயக்கர்கள் கீழே நிறைய உள்ளூர் ஆட்சியாளர்கள் வேறு இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே சில பகுதிகள்லாம் இருந்துச்சு. இதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா ராமநாதபுரம் சேதுபதி மன்னர், இவரும் வந்து ராமநாதபுரத்தை சார்ந்த அந்த நிலப்பகுதியை வந்து ஆட்சி செஞ்சிகிட்ருக்காரு. இவருக்கும் என்ன ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னா, நம்மளும் சுதந்திரமாக செயல்படுவோம் அப்படின்ற ஒரு முடிவை அவர் எடுக்கிறாரு. இந்த மாதிரியான நிச்சயமற்ற ஒரு சூழலில் குறிப்பாக சொல்ல போனோம்னா கிபி 1590 1649 வரை ஒரு நிச்சயமற்ற சூழல் தான் இந்த தென்னிந்திய பகுதிகளில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் அடிக்கடி இந்த நாயக்கர்களுக்குள்ளேயும் சரி, அவருக்கு கீழே இருந்த ஆட்சியாளர்களுக்கும் சரி, பக்கத்தில் இருந்த சுல்தானிய படைகளோடும் சரி அடிக்கடி போர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஒரு பதட்டத்திலே வந்து தென்னிந்தியா இருக்குது. இதுக்கு அடுத்த 50 ஆண்டு காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அதாவது கிபி 1650 1700 வரை முன்ன மாதிரி நம்ம வட இந்தியாவில் எப்படி இந்த அரசியல் சூழல் இருந்துச்சுன்னு பார்த்துட்டு அடுத்ததாக தென்னிந்தியாவை பற்றியும் நம்ம பார்க்கலாம். வட இந்தியாவில் வந்து இந்த காலகட்டம் வந்து மாமன்னர் அவுரங்கசீப் வந்து முகலாய பேரரசராக முடிசூடி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவரோட பேரரசு வந்து எங்கே வரையும் வருதுன்னா தக்காணம் வரையும் அவரோட பேரரசு மிக பெருசாக எழுந்துருச்சு நிற்கிது. குறிப்பாக சொல்லணும்னா 1680 நடந்த போரில் அகமது நகர், பீஜப்பூர், கோல்கொண்டா அந்த 3 சுல்தான்களையும் தோற்கடித்து தன்னோட பேரரசில் இணைச்சிக்கிறாரு அவுரங்கசீப். இந்த முகலாய பேரரசு எது வரையும் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா சென்னைக்கு தெற்கு பகுதியில் வரையும் வந்து முகலாய பேரரசு தான் அளவில் மிகப்பெரிய அளவில் பறந்து விரிஞ்சு இருக்குது. அந்த அக்பர் கண்ட கனவை வந்து அவுரங்கசீப் வந்து நிறைவேற்றினார்னே சொல்லலாம். இதில் ஒரு விஷயம் பார்த்தோம்னா, ஒரு அளவுக்கு அதிகமாக இந்த பேரரசு வந்து பெரிதாக போக 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 ரொம்ப சீக்கிரமாகவே அந்த பேரரசோட பலவீனங்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா
கிபி 1664 முகலாயர்களோட இந்தியாவோட மிக சிறந்த வணிகத்தலமான சூரத்தை சிவாஜி தலைமையிலான மராத்தியர்கள் வந்து தாக்குறாங்க. தாக்கி சூரத் நகரையே மேக்சிமம் அழிச்சிட்றாங்கன்னே வச்சுக்கலாம். மிகப்பெரிய இழப்பு முகலாயர்களுக்கு ஏற்படுது. திரும்ப மீண்டும் ஒரு மிகப்பெரிய போருக்கு பின்னர் வந்து அந்த சூரத்தை வந்து அவங்க முகலாயர்கள் திரும்ப பெற்றுடுறாங்க. ஆனால் அந்த அழிஞ்சு போன சூரத்தை மீட்டு பழையபடி கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. இந்த சூரத் தாக்குதலுக்கு அப்புறம் சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம வட இந்தியா விட்டுரும், தென்னிந்தியா பக்கம் போகும் அப்படின்னு தென்னிந்தியா பக்கம் திரும்புகிறாரு. திரும்பி செஞ்சி, தஞ்சை இந்த 2 நாயக்கர்களையும் தோக்கடிச்சிடுறாரு. இந்த 2 நாயக்கர்களும் ஏற்கனவே அவங்க அவுரங்கசீப்புக்கு கீழே தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 பகுதியுமே தோக்கடிச்சிடுறாரு சிவாஜி. திரும்ப அந்த செஞ்சியை மட்டும் முகலாயர்களால் மீட்க முடியுது. தஞ்சை வந்து அவங்களால வந்து மீட்கவே முடியலை. சிவாஜி வந்து தஞ்சையில் வந்து அவரோட பெயரால் ஒரு மராத்திய ஆளுநரை நியமிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாரு. இந்த தஞ்சையை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆங்கிலேயர்கள் வர்ற வரைக்குமே ஏன் இந்திய சுதந்திரம் வரையுமே வந்து இந்த மராத்திய வம்சத்தை சேர்ந்த போன்ஸ்லேக்களால் வந்து ஆட்சி செய்யப்படுது. முகலாய பேரரசர் அவுரங்கசீப் மிகப்பெரிய மன்னர். அவர் 1707 கிபி 1707 வந்து அவுரங்கசீப் வந்து மரணம் அடைஞ்சிடுறார். அவ்வளோதான். இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம், முகலாய சாம்ராஜ்யம் வெடவெடுத்து போயிடுது. அப்படியே அங்கங்கே சிதற ஆரம்பிச்சிடுது. குறிப்பாக சொல்லணும்னா அவத், வங்கம், ஹைதராபாத், கர்நாடகம் இந்த போன்ற இந்த முகலாய மாகாணங்கள் வந்து முகலாய மாகாணங்களை ஆட்சி செஞ்ச இந்த முகலாய ஆளுநர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் சுதந்திரமாயிட்டோம், அவுரங்கசீப் வந்து இறந்துட்டாரு, நம்ம எல்லாம் சுதந்திரமாக ஆட்சி செஞ்சுப்போம், இந்த நாடுகள் நம்மளே எடுத்துப்போம் அப்படின்றப்பல அவங்க தங்களை சுதந்திரமாக பிரகடனப்படுத்திடுறாங்க. இது மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அரசியல் சூழல் இருந்துச்சு. அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஐரோப்பியர்கள் வருகைக்கு முன்பு இருந்த அந்த பொருளாதார சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிராமங்கள் எல்லாம் பெரும்பாலும் வேளாண் தொழிலை தான் வந்து முதன்மையாக செஞ்சுட்டு வந்தாங்க. கிராம மக்கள் இப்போ வரையும் மோஸ்ட்லி கிராமத்தில் வந்து விவசாயம் வந்து மேற்கொள்ளப்படுது. அப்போ வந்து அதிகமாகவே கிராமங்கள் தான் இருந்துச்சு. இந்த கிராமங்கள் தோறும் வேளாண்மை தான் முக்கிய தொழிலாக இருந்துச்சு. இந்த வேளாண்மைக்கு அடுத்து மக்கள் என்ன தொழிலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா, கைவினை பொருட்களை வந்து செய்கிறது. கைவினை பொருட்கள், வேளாண்மை, இது 2 மட்டும் தான் முக்கிய தொழிலாகவே அப்போ இருந்துச்சு. அந்த கிராமத்தில் வந்து என்னென்ன வேளாண்மை மூலமாக பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக அந்த உணவு தானியங்கள், அப்புறம் கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, அவுரி இதை மாதிரியான பணப்பயிர்களும் அதிக அளவில் சாகுபடி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக விளைஞ்ச இடத்துல இருந்து பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு வந்து உணவு தானியங்களை வந்து அனுப்புகிறாங்க. இதனால் அந்த காலகட்டத்தில் வந்து வாணிகமும் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த பருத்தி உற்பத்தி. பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர் எட்வர்ட் பெயின்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு வரலாற்று நூலில் குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த அளவுக்கு பருத்தி அதிக அளவில் நம்ம இந்தியாவில் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க. பருத்தி அதிகமாக உற்பத்தி பண்ணும் போதே அது கூடவே இருக்கக்கூடிய தொழில் வந்து இந்த நெசவு தொழில். இந்த நெசவு தொழில் தான் வந்து நாட்டோட 2வது மிகப்பெரிய பொருளாதார நடவடிக்கையாக இருந்திருக்குது. அந்த பொருளாதாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுல வந்து ஃபஸ்ட்டு வேளாண்மை இருந்திருக்குது. அடுத்ததாக நெசவு தொழில் தான் வந்து அதுக்கு இதாக இருந்திருக்குது. இந்த நெசவு தொழில் கூட அதுக்கு துணை தொழில்களான நூல் நூற்கிறது, சாயத்தொழில், இது எல்லாமே வந்து கூடவே வளர்ந்துருக்குது. இந்த தொழில்கள் எல்லாமே அதிகளவு கிராமங்களில் தான் நடந்திருக்குது. இப்போ இந்த காலத்தில் பார்த்தோம்னா நகரங்களில் தான் வந்து அனைத்து விதமான தொழில்களும் இருக்குது, தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்குது.
ஆனால் அந்த காலத்தில் கிராமங்கள் தான் வந்து முக்கியமான ஒரு உயிர் நாடியாகவே இருந்திருக்குது. அது அந்த சாயத்தொழிலில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்க அந்த படிகாரம் அந்த வேதிப்பொருளை பயன்படுத்தி நிரந்தரமாக வண்ணம் துணிகளுக்கு வந்து சாயம் போடுறதுல நிபுணத்துவம் வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோழ மண்டலத்தில் ஒரு முக்கியமான ஒரு துணி வகை கலம்காரி அப்படின்னு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த துணி வகை வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனுச்சு. கைகளால் வரையப்பட்ட அந்த ஓவியங்களை உள்ளடக்குனதான் அந்த கலம்காரி. இது வந்து இந்த 16ஆம் நூற்றாண்டில் வந்து இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு துணி வகையாக இருந்துச்சு. இந்தோனேஷியா மட்டும் இல்லாமல் இன்னும் பல நாடுகளுக்கு வந்து இந்த துணி வகையை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அது எப்போது இந்த மிஷினரிஸ் வர்றதுக்கு வரைக்குமே வந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கலம்காரி உடைகளுக்கு வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு இருந்திருக்குது. இப்போது விவசாயத்தை பற்றி பார்த்தோம், பருத்தி உற்பத்தியை பார்த்தோம், அதன் மூலமாக அந்த பருத்தி மூலமாக நடந்த தொழில்களையும் பார்த்தோம். அடுத்ததாக கைவினை பொருட்கள். நமக்கு மக்கள் வந்து இந்த கைவினை பொருட்கள் செய்கிறதுலேயும் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தே வந்து திகழ்ந்திருக்காங்க. இந்த விவசாயம் ஒட்டுமொத்தமாக அந்த வேளாண்மையும் சரி, இந்த பருத்தி உணவு தானியங்கள் உற்பத்தி, பருத்தி உற்பத்தி, அடுத்ததாக இந்த கைவினை பொருட்கள் செய்கிற தொழில் தான் வந்து அதிக அளவில் நடந்திருக்குது. கைவினை பொருட்கள்லாம் என்னென்ன, மரவேலை, தந்த வேலை, அந்த நம்ம காஸ்ட்லியான அந்த கற்களில் வந்து வேலை வைரம், அந்த மாதிரியான தங்கம், அந்த மாதிரியான இதில் வந்து வேலைப்பாடுகள் செய்கிறது, தோல், அப்புறம் வாசனை மரங்களில் வந்து அழகுபடுத்துறது, அப்புறம் உலோகப் பொருட்களில் உள்ள வேலைகள், அப்புறம் நகை செய்கிறது. இதிலெல்லாம் வந்து இந்தியா வந்து மிகவும் சிறந்து விளங்கி இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த மன்னர் ஷாஜகான் ஆட்சியில் வந்து பெர்னியர் வந்து இந்தியாவில் வந்து நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்க, அது ரொம்ப வியப்பு தருது அப்படின்னு பெர்னியர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரோட ஆட்சி காலத்துலேயே வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த வெர்னியர்ன்ற பயணி வந்துட்டு இங்கேருந்து அந்த மயிலாசனம், பட்டு, அப்புறம் தங்கத்தில் இந்த தரை விரிப்புகள், சிற்ப வேலைப்பாடுகள் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வியந்து போய் அவரோட நூட்குறிப்பில் எழுதியிருக்கிறாருன்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய டாக்காவில் மஸ்லின் அப்படின்ற ஆடைகள் வந்து தயாரிச்சிருக்காங்க. ரொம்பவே இந்த இந்திய மஸ்லின் வந்து ரொம்ப ஃபேமஸானதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழமையானது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மியோட உடலில் வந்து இந்த இந்திய மஸ்லின் துணி வந்து சுத்தப்பட்டிருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம மக்களோட தொழில் நேர்த்தி இருந்திருக்குமே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து சந்தைப்படுத்துதல். நம்ம பொருளை உற்பத்தி பண்ணிட்டோம், அது சந்தைப்படுத்தணும் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உற்பத்தி பண்ண பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்குன்னே தனியாகவே வணிகர் குழு இருந்திருக்குது. கிராம சந்தையில் வந்து வாங்கக்கூடிய பொருட்கள்லேருந்து அங்கேருந்து பொருளை எடுத்துகிட்டு போய் மண்டல சந்தைகள், அதாவது சின்ன நகரங்களில் கொண்டு போய் விற்கிறது, அதுலேருந்து நகர மையத்துக்கு கொண்டு போய் அங்கே விற்கிறது, அங்கேருந்து துறைமுகத்துலேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது. இப்படி படிப்படியாக வந்து அந்த காலத்தில் வணிகம் நடந்திருக்குது. இந்த வணிகக்குழு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சின்ன ஊர்லேருந்து சந்தைக்கு சேவை செய்கிறதுக்கு சின்ன வியாபாரிகள், சில்லறை வர்த்தகர்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்த வணிக நடவடிக்கை, அந்த காலத்தில் இருந்த வணிக நடவடிக்கையை ஒரு பிரமிட் மாதிரி வச்சோம் அப்படின்னா, இந்த சின்ன வியாபாரிகள், சில்லறை வர்த்தகர்கள் வந்து அந்த பிரமிடோட அடி மட்டத்தில் இருந்தாங்க. உச்சத்தில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா பெரும் வர்த்தகர்கள். இந்த பெரும் வர்த்தகர்கள் தான் இந்த உற்பத்தியிலேருந்து சரி, விவசாயிகள், அந்த உற்பத்தி செய்கிறவர்கள், இந்த சந்தைகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிறவர்களாக இருந்தாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பெரும் பணம் இருந்துச்சு. அவங்க தான் வந்து கடல் கடந்தும் வணிகங்களை வந்து செஞ்சவங்க. இந்த பெரும் வர்த்தகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கீழே தரகர், துணை தரகர், அந்த மாதிரி ஆட்களை பணி நியமனம் செய்கிறாங்க. இந்த தரகரும் துணை தரகரும் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நேரடியாக போய் உற்பத்தியாளர்கிட்டையோ
இல்லை இந்த சிறு நகரங்களில் இருக்கக்கூடிய சந்தைகள்லேயோ இருந்து பொருட்களை வாங்கி கொண்டு வந்து இந்த பெரும் வணிகர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பெரும் வணிகர் கடல் கடந்து வாணிகம் செய்கிறார். இப்படி தான் வந்து அந்த காலத்தில் வாணிகம் வந்து நடந்திருக்குது. இப்போ வாணிகம் நடக்குது அப்படின்னா அப்போ அந்த பணம் ஒரு பணம் கொடுத்து தானே வாங்க முடியும். அப்போ அந்த பணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நாணயங்கள். ஏன்னா தனித்தனி ஆட்சியாளர் இப்போ இருக்க மாதிரி ஒன்றுபட்ட ஒரு இந்தியாவா அப்போ இல்லை. தனித்தனி ஆட்சியாளர்கள் தனித்தனி நிலப்பகுதியில் ஆட்சி பண்ணாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து பொருள் வாங்கிட்டு போகும்போது இவன் அந்த நாட்டு காசு தான் கொடுப்பான். அந்த எந்த மன்னர் கீழே இருக்கானோ, இப்போ செஞ்சியில் இல்லை தஞ்சையில் இருந்தான் அப்படின்னா அந்த தஞ்சை நாயக்கருக்கு கீழே வெளியிட்டப்பட்ட அந்த காசுக்கு நாணயங்களை தான் அவன் பயன்படுத்தியிருப்பான். அதை கொண்டு போய் முகலாயர்கள்ட்ட அங்கேருந்து வாங்கணும் இல்லையா. அப்போது நாணயங்கள் வெவ்வேறாக இருந்துச்சு. அந்த நாணயங்களோட தற்கால அப்போ அந்த கரண்ட்டில் அதோட மதிப்பு என்ன, அதோட தூய்மை நிலை என்ன அப்படின்னு மதிப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சராப் அப்படின்ற ஒரு ஆளை வந்து இருந்திருக்கார். அவர் வந்து அந்த பல்வேறுபட்ட நாணயங்களோட மதிப்பு என்ன, அதோட தூய்மை நிலை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அவரோட வேலையே. கூடவே அவர் என்ன பண்ணுறாரு, பணத்தை மாற்றி கொடுக்குற வேலையும் செஞ்சிகிட்டு இருக்கார். பார்த்தோம்னா ஒரு லோக்கலில் இருக்க ஒரு பேங்கராகவே அவர் வந்து ஒரு பேங்காகவே வந்து அவர் செயல்பட்டுருக்கார். இப்போ ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பொருளை வாங்கிட்டு வரணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்கில் போட்டு அங்கே போய் யூபிஐ மூலமாக நம்ம இது பண்ணிப்போம். அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை இல்லையா, ஒரு பேங்க்ன்ற செட்டப்பே இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இங்கே தஞ்சாவூரில் இருக்கிறாரு, இங்கேருந்து அவர் வந்து சூரத் போய் பொருள் வாங்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு சராப்கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு ஒரு ரெசிப்ட், இப்போ சொல்லணும்னா அந்த பணம் மாற்று முறிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெசிப்ட், இவ்வளவு பணம் கொடுத்துருக்காரு அப்படின்றப்ப ஒரு ரெசிப்ட், அதை வாங்கிக்கிட்டு கொண்டு போய் அங்கே சூரத்தில் இருக்க ஒரு சராப்பை பார்த்து அந்த ரெசிப்டை கொடுத்தா அதில் உள்ள அளவுக்கு தொகையை வந்து அவர் கொடுப்பார். அப்போவே நம்ம ஆளுங்க செம புத்திசாலியாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு செட்டப் வச்சுருந்துருக்காங்க. இந்த பணமாற்று முறி அதை வந்து என்னென்னா ஒரு உண்டி அப்படின்னும் அவன் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த சராப்கள் இங்கேருந்து அங்கே அவனுக்கு ஒரு சார்ஜஸ், ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்துக்கிட்டு மீதி தொகையை அவன் வந்து கொடுத்துட்றான். அந்தளவுக்கு ஒரு பேங்க் மாதிரியே அப்போ வந்து செயல்பட்டுருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து இந்த வணிகம் வந்து அப்படியே பயங்கர ஒரு கட்டுக்கோப்போட ஒரு ஸ்ட்ரக்சராக கரெக்டாக இருந்திருக்குது. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பணம் படைத்த அந்த பிரமிடில் உச்சியில் இருந்த வணிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் வந்து இப்போ பணம் வந்து கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியானவங்களை வந்து ஒரு வணிக இளவரசர்னே சொல்லலாம். இவர்கள் வந்து நாடு முழுவதுமே இருக்கிறாங்க. சூரத்தில் பார்த்தோம்னா பனியாக்கள், இந்த பாரசீக வணிகர்கள், அகமதாபாத் அந்த சைடில் பார்த்தோம்னா நகர் சேத்துகள் அப்படின்றவங்க, வங்காளத்தில் ஜகத் சேத்துகள், இப்போ நம்பூர் இங்கே சோழ மண்டலத்தில் வந்தோம்னா நகரத்தார்கள். இவங்க எல்லாமே அப்பையிலேருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கி அந்த வணிக பிரமிடில் டாப்பில் இருந்தவங்க. இந்த வணிக இளவரசர்கள்ட்ட தான் பெரும்பான்மையான பணம் போய் அவங்கள்ட்ட சேர்த்துச்சு. மற்ற இந்த உற்பத்தியாளர்கள், இடைத்தரகர்கள், சிறு வணிகர்கள் எல்லாருமே வந்து அந்த ஏழ்மை நிலையில் இருந்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் இந்த பஞ்சங்கள் வரும்போதெல்லாம் பாதிக்கப்பட்டது இந்த பிரமிடோட அடிமட்டத்தில் இருந்தவங்க தான். முக்கியமாக விவசாயிகள், உற்பத்தியாளர்கள், கைவினைஞர்கள், அவங்க தான் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. ஓகே மக்களே, நம்ம இந்த எபிசோடை இதோட முடிச்சுப்போம். அடுத்த எபிசோடில் இந்த ஐரோப்பியர்கள் எப்படி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, இங்கே அவங்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க, கேளுங்கள், உடனிருங்கள், நீங்களும் ஒரு துளியாக.